ஹாய்ங்க. இப்போ நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம். நம்ம பால்வாடியில் உள்ள சத்து மாவு இருக்குல்ல, அதை வச்சு தான் பணியாரம் செய்ய போகிறோம். அதனால் அந்த சத்து மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு வாழைப்பழம், கொஞ்சோண்டு மண்டவெல்லம், அப்புறம் ஒரு முட்டை, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம இந்த பணியாரக்கல் இருக்குல்ல, அதை அதில் வச்சு நல்லா இந்த கல் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம், எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு கலக்கி வச்சுருந்தோம்ல, அதை எல்லா இதுலேயும் ஊற்றிக்கலாம். வேகட்டும். வெந்துட்டு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் திருப்பியாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம இனி மிச்சம் இருக்கிற மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கங்க, நமக்கு ரெடி ஆகிட்டு பணியாரம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சத்து மாவுலாம் சாப்பிடாம இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பணியாரமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா பணியாரம் சத்து மாவில் தான் செஞ்சதுன்னே தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.